தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்பு மிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற வாரந்தோறும் நிகழ்கின்ற தொடர் இன்று 170வது வாரமாக மலர்கிறது. இந்த 170வது வாரத்தில் உள்ள சிறப்பு, இது தடைபடாமல் சென்று கூடிய 170. நடுவில் எங்கேயுமே தடை இல்லை. அப்படியே அந்த கேலண்டர்ல பார்த்துக்கலாம். 170க்கு முன்னாடி ஆரம்பிச்சது அப்படியே 170 வருது. இதுக்கு இதற்காக உழைத்த கரங்கள் எத்தனையோ, இதுக்காக உழைத்த கால்கள் எத்தனையோ, இதற்காக இதை ஊக்குவிக்க செய்மடுத்த காதுகள் எத்தனையோ, இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியா நாம நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பா பாரதியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுல வழக்கம் போல நான் சொல்வது போல, பாரதி அவன் யாரை நினைத்து எழுதுகிறான்? நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன நினைக்கணும்? பாரதி நமக்கு தான் எழுதலாம்னு நினைக்க வேண்டும். அந்த காலத்துல ஆழ்ந்த விடல்ல ஒரு கேலண்டர் போடுவோம், முருகன் படம் போட்டு அதுல கோபுல சித்திரம் போடுவோம், நல்லா இருக்கும். அந்த முருகன் படத்தை பார்த்தா, ஓவியத்தை பார்த்தா, யாரு பார்த்தாலும் எந்த பக்கம் போய் பார்த்தாலும் அது நம்மையே பார்ப்பது போல் இருக்கும். அதுதான் அதனுடைய சிறப்பு. அதுபோல நாம் எண்ணி பார்க்க வேண்டும், பாரதி யாருக்காக எழுதினான்? நமக்குத்தான் எழுதினான். அப்போ நமது செல்வத்தை, நமக்கு கிடைத்த அரும்பொருளை நாம் எடுத்து அதை அனுபவிக்க வேண்டாமா? மலராக இருந்தால் அது மனத்தை முகர வேண்டும், உணவாக இருந்தால் உண்ண வேண்டும், வேறு சுவை இருந்தால் அது சுவைக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எனக்கு மகிழ்ச்சி. நம்ம ஞானப்பாடல் வரிசையில இப்ப விடுதலை வெண்பா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங், விடுதலை வெண்பா ஞானப்பாடல் வரிசையில வருமா? எந்த பதிப்பிலும் அதை ஞானப்பாடல்ல போடல. நமக்கு ஒரு ஞானம் பொறுத்திருக்கு, அது ஞானப்பாடல்ல தான் கொண்டு வரணும் அப்படின்னு. ஏனென்றால் பாரதி பெற்ற ஞானம் இந்த பக்தி தான். அதான் விடுதலை வெண்பா என்றார். விடுதலை என்ற அந்த சொல்லே ஒரு ஞான சொல். விடுதலை, விடுதலை என்பது கூட சரியா இருக்கும். அங்க லை என்பதற்கு பதிலாக லை என்று போட்டால் விடு தலை. தலை என்பது விலங்கு, தலையை விலக்கிக் கொள்வதாக கூட சொல்லலாம். தடை, விடுதலை, விடுதலை. அதில் நாம பார்த்து கொண்டிருந்தோம். மிக சுவையான செய்திகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதுல மறுபடியும் அந்த இரண்டாவது வெண்பாவை ஒரு முறை திரையில பார்த்து விட்டு நாம் மேலே சொல்லலாம். அந்த இரண்டாவது வெண்பா, பொறி சிந்தும் வெங்கனல் போல் பொய் தீர்ந்து பொறி சிந்தும் வெங்கனல் போல் பொய் தீர்ந்து தெய்வ வெறி கொண்டால் ஆங்கதுவே வீடாம், நெறி கொண்ட வையமெல்லாம் தெய்வ வலியன்றி வேறில்லை, ஐயமெல்லாம் தீர்ந்ததறிவு. இதுதான் இந்த வெண்பா. நாம மறுமுறையை படிக்கிறது. பொறி சிந்தும் வெங்கனல் போல் பொய் தீர்ந்து தெய்வ வெறி கொண்டால் ஆங்கதுவே வீடாம், நெறி கொண்ட வையமெல்லாம் தெய்வ வலியன்றி வேறில்லை, ஐயமெல்லாம் தீர்ந்ததறிவு. இந்த வெண்பா அப்படியே பாருங்க. இதுல ஒரு 3 முக்கியமான பொதுவான பொருளை நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு 3 முக்கியமான வார்த்தைகள் இங்கே சொற்கள் தெரிகிறது. ஒன்று,
தெய்வ வெறி, 2 தெய்வ நெறி, 3 தெய்வ வலி. இல்லையா? அப்ப அந்த தெய்வம் என்ற முன்னொட்டு பிரிபிக்ஸ், அதுல 3 முக்கியமான வார்த்தைகளை பாரதி இங்கே காட்டுகிறான். அதை போன முறை ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், தெய்வ வெறி பற்றி பேசணும். பாரதியினுடைய தெய்வ வெறி, ஒருத்தர் ஏதோ ஒரு பின்னூட்டத்தில் எழுதினார், பாரதிக்கு சக்தி வெறி, வாவேசுக்கு பாரதி வெறி என்று எழுதினார். பேஷன். அப்போ தெய்வ வெறி என்று சொல்கிறான். அடுத்து இந்த நெறிகொண்ட வையமெல்லாம் தெய்வ வலி என்று தெய்வ வலி என்று ஒன்று சொல்கிறான். அப்ப தெய்வ நெறி இப்ப நம்ம பார்க்கிறோம். தெய்வ வெறி, தெய்வ நெறி, தெய்வ வலி. தெய்வ வெறி பற்றி பார்த்தோம். தெய்வ நெறினா என்ன? இந்த வையத்திலே ஒரு நெறி இருக்கிறது. நெறி என்பது ஒழுங்கு, நெறி என்பது வழக்கு, நெறி என்பது பாதை, நெறி என்பது பாவம், நெறி என்பது நடப்பு. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. அப்ப இந்த தெய்வ நெறியிலே வையம் எப்படி இயன்று கொண்டு இருக்கிறது? அவன் எழுதுறாதுல, நெறி கொண்ட வையமெல்லாம். சார், தெய்வ வெறி, தெய்வ நெறி, தெய்வ வலின்னு சொன்னீங்க. ஆனா வெண்பால பார்த்தா தெய்வ வலின்னு இருக்கு, தெய்வ வெறின்னு இருக்கு, தெய்வ நெறி காணமே. நீங்களே சேர்த்துட்டீங்களா கேட்பீங்க. மறுபடியும் பாருங்க, நெறி கொண்ட வையமெல்லாம். அப்ப நெறி கொண்ட வையமெல்லாம் என்றால் எந்த நெறி? யாருடைய நெறி? தெய்வ நெறிதான், எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ வெண்பால 2 இடத்திலே வெளிப்படையா சொல்லி, ஒரு இடத்துல மறைபொருளாக சொல்கிறான் பாரதி. எல்லாம் அனுபவிக்க வேண்டிய இடங்கள். நெறி கொண்ட வையமெல்லாம் தெய்வ வலியின்றி வேறு இல்லை. தெய்வ வலினா இஸ் நாட் பெயின், வலினா ஸ்ட்ரெங்க். தமிழ்ல சரியா பொருள் பண்ணலன்னா அர்த்தம் புரியாத போலாம், அது கூட தப்பு இல்லை. சில வாட்டி அனர்த்தமா வந்துடும், அர்த்தத்துக்கு எதிர்ப்பதான் போயிடும். தெய்வ வலி, தெய்வத்தை நினைச்சாலே வலியம்மா. இப்போ இது எல்லாமே எப்படி தெரிகிறது? இந்த நெறிதான். இதை புரிந்து கொண்டவன் கடவுள் நம்பிக்கையிலே வாழ்கிறான். அப்ப பாரதி என்ன நினைக்கிறான்? அருவத்திலிருந்து உருவத்திற்கு வரும்பொழுது நம்பிக்கை தேவைப்படுகிறது. நம்பிக்கை என்பது உறுதிப்பாடு, நம்பிக்கை என்பது பக்தியினுடைய அடிப்படை, நம்பிக்கை என்பது அறிவு, நம்பிக்கை என்பது தெளிவு. அது கடைசியில எல்லாம் ஐயமெல்லாம் தீர்ந்தது அறிவு. இப்போ சொல்றோம் கடவுள் நம்பிக்கை என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்? கடவுள் இருக்கார், கடவுள் என்னை காப்பாற்றுவார், கடவுள் படைத்ததுதான் உலகம், கடவுள் தான் எல்லாம், எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறார், இதை நான் நம்புகிறேன் அப்படின்னா அதுல ஒரு தெளிவு இருக்கிறது, அதுல ஒரு உறுதி இருக்கிறது. அப்ப இந்த ஆப்போசிட் கேம்ப் என்ன பண்ணணும்? கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடாது, அது ஆர்குமெண்டே இல்லையே. அவன் என்ன சொல்லணும்? கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் எதிர்ப்பக்கம் கடவுள் சந்தேகம், நம்ம கடவுள் நம்பிக்கை, அவன் கடவுள் சந்தேகம் நம்ம வச்சுக்கிட்டோம். கடவுள் இருக்காரா இல்லைன்னு எனக்கு தெரியல, இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இருப்பது எப்படி நாங்கள் தீர்மானம் செய்வது நீங்கள் சொல்கிறீர்களோ அதே போல இல்லை என்பதும். இதான் சொல்லிட்டே இருக்காங்களே சார் பகுத்தறிவு. இப்ப இல்ல, ரொம்ப காலமா சொல்றாங்க. இறைவன் இல்லை, கடவுள் இல்லை என்பதை நெறிகொண்ட வையத்திலே இருக்கக்கூடிய சில பேர்கள் என்றுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே என்று கேட்கிறான். யாரு? ஹிரண்யகசிபுடைய பையனான பிரகலாதிடம் ஹிரண்யகசிபு கேட்கிறான், சொல்லடா ஹரி என்று. பாரதிக்கு ரொம்ப பிடிச்சது.
நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சொல்லடா ஹரி என்ற இந்த கடவுள் பத்தி கேட்கிறானே, அப்ப என்ன பொருள்? கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவன் என்றுமே இருந்து கொண்டிருக்கிறான். எனவே கடவுள் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு அடியார் கூட்டம், ஒரு மெய்யன்பர் கூட்டம் தேவைப்படுகிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இதை பேசுகிறோம் என்றால், இல்லை என்று சொல்லக்கூடியவர் படி பென்று விட்டால் தெய்வ நெறி ஒழுகிய இயற்கையும் சமுதாயமும் சமூகமும் பட்டுவிடும். இந்த இயற்கையை அடிப்படையிலே, இந்த தெய்வ நெறியிலே இயற்கை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டவன் தெய்வத்தின் மீது ஈர்க்கப்பட்டு தெய்வத்தின்பால், அந்த தெய்வ வழியில்தான், தெய்வத்தினுடைய வலிமையில்தான் இங்கு எல்லாம் செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அதனுடைய உயர்ந்த நிலையாக தெய்வத்தின் மீது வெறி கொள்கிறான். அந்த தெய்வத்தின் மீது வெறி கொண்ட போது அவனுக்கு ஐயமெல்லாம் தீர்ந்து விடுகிறது. ஒரு விஷயத்துல சந்தேகம் இல்லை. அப்போ ஒரு தெளிவு பிறக்கிறது. அதுதான் அறிவு. அதுதான் உண்மையான அறிவு. அப்ப அறிவு என்றால் என்ன? சந்தேகம் என்றால் இங்க பாரதி சொல்ல ஒண்ணு, ஐயமெல்லாம் தீர்ந்தது அறிவு என்கிறான். எது ஐயம்? இறைவன் இருக்கிறானா என்பதை பற்றி ஐயப்படுகிறான். மற்றபடி நியூட்டன் லா பத்தியோ இல்லைன்னா வேற ஏதோ so many definitions and initiations are there, அதை பத்தி சொல்ல பாரதி. தெய்வம் இருக்கிறதா என்று ஒருவன் சந்தேகப்படுகிறானே, அந்த ஐயம் தீர்ந்தால் அதுதான் அறிவு. சந்தேகம் என்பது தெய்வம் இல்லை என்று எண்ணக்கூடிய நாத்திகவாதம். அறிவு என்பது உண்மையை ஒத்துக்கொண்டு கடவுள் நம்பிக்கை கொள்வது. இது எங்க சொல்றா பாரு. அதை அப்படியே மாத்தி இன்னைக்கு பகுத்தறிவுனா வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பழைய விஷயத்தெல்லாம் படிச்சு பார்த்தா எப்படி ஒரு 60 ஆண்டுகளிலே சொற்களுக்கான பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப பாரதியினுடைய எண்ணம் என்ன? கடவுள் நம்பிக்கை வளர்க்க வேண்டும். கடவுள் நம்பிக்கையை வளர்ப்பதன் மூலம் மனித நேயத்தை வளர்க்க வேண்டும். மனித நேயத்தை வளர்ப்பதன் மூலம் இந்த நாடு பயன்பெற வேண்டும். ஏனென்றால் இந்த நாடுதான், இந்த பாரத மண் தான் இத்தகைய அரிய சிந்தனைகளுக்கு ஊற்றுக்கண்ணாக விளங்கியது. அந்த ஊற்றுக்கண்ணுக்கு ஊறு வந்த நேர்ந்த போது அதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் பாரதி. அதுக்காக தான் எழுதுறான். அப்போ தெய்வ வெறி கொண்டால் அங்கதுவே வீடாம். அப்ப மோட்சம்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு இல்லை, இங்க விட்டு வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு, 14 உலகத்தையும் தாண்டி வேற ஏதோ இடத்துக்கு செல்ல வேண்டும், அப்படி இல்லை. நீ எப்போ இந்த தெய்வ வெறி கொண்டாயோ அதுதான் வீடு. அதுதான் வீடு பேரு. There ends the matter, then and there. அவ்வளவுதான். அப்போ அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட். அவன் இல்லாத அணுவே கிடையாது என்பது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். யார் எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்துல எது பிரைமரி ஸ்டேட்மெண்ட்? எது பிரைமரியோ அது பின்னாடி சொல்றான். முதல்ல என்ன சொல்றான்? அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அடுத்து என்னன்னா, அவனின்றி ஒரு அணுவும் இல்லை. அதுதான் முன்னாடி பாரதி சக்தி வெறியில பாடுகிறான். அசைவிலும் இருப்பான், அசையாமலும் இருப்பான். இல்லையா? அணுவினுடைய அசைவிலும் இருப்பான், அணு அசையாமல் இருக்குமோ அதிலும் இருப்பான். அப்ப பாரதிக்கு ஒரு கைவந்த கலையாக, பாரதி எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த புராண நிகழ்ச்சியாக அவன் எதை பார்க்கிறான்? பிரகலாதன் கதையை பார்க்கிறான். என்ன இதே கேள்விதான் வருதுங்க. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹிரண்யகசிபு கடவுள் இல்லை என்பதை மறுத்ததை விட அதை மட்டும் மறுக்கவில்லை, நான் தான் கடவுள் தான். அது இன்னும் மோசம். கடவுள் இல்லை என்று சொல்கிறாயே அப்படின்னா, நம்ம ஊர்ல என்ன சொல்ல, நான் கடவுளை பார்த்ததில்லை, நான் பார்க்கல, அதனால நான் கடவுள் இல்லை என்று சொல்கிறேன். ஹிரண்யகசிபு வேற மாதிரி, நாராயணன் கடவுள் இல்லை, ஏன் நான் தான் கடவுள். He is so affirmative about it, assertive.
அப்ப அதற்கான பதிலை பிரகலாதன் குறிப்பிடுகிறான். எல்லா இடத்துல தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அணுவை சத கூறிட்ட கோணிலும் உளன் என்று பேசுகிறான் கம்பன். அருமையான பாடல். அணுவை சத கூறிட்ட, ஒரு அணுவை 100 துண்டுகளாக கிழித்து போட்டாலும் அதிலும் அவன் இருக்கிறான் என்று சொல்கிறான். எவ்வளவு அருமை பாருங்க. அப்போ அந்த கம்பன் ஏன் இதை எழுதுறான்? இப்போ வரக்கூடிய மாதங்கள்ல இப்போ கம்பன் விழாலாம் நடக்க போகுது. பல பேர் இதை பற்றி பட்டிமன்றங்கள்லாம் நடத்தி இருக்கிறார்கள், பல பேர் பேசி இருக்கிறார்கள். வால்மீகி ராமாயணத்துல இல்லாத பிரகலாதன் கதைய கம்பன் ஏன் தன்னுடைய ராமாயணத்துல கொண்டு சேர்க்கிறான்? இட்ஸ் a question. பல பேர் பல விதமா சொல்றாங்க. அதுக்கு அதாவது கம்பன் வாழ்ந்த நாட்டில ஏகேவி வந்திருக்காரா தெரியல இன்னைக்கு, இருந்தால் அவரும் ரசிப்பார். கம்பன் வாழ்ந்த தேரழுந்தூரில் அவன் வாழ்ந்துள்ள இருக்கிற கோவில்ல வெளியே ஸ்தம்பத்துல வந்து பிரகலாதன் உண்டு. அங்க அந்த ஊர், அது கம்பம்னால இதுதானே, கம்பத்திலிருந்து வந்த பெருமாள், தூணப்பன் என்று பெயர். எனவே தன்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய பிரகலாதன் என்ற அந்த அற்புதமான மகனியனுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய மரியாதை செலுத்த வேண்டும் என்று பிரகலாதனுடைய ஹிரண்ய வதைப்படலம் எழுதுகிறான். அதுக்குள்ள இன்னொருத்தர் சொன்னார், சார் இன்னொரு விஷயம் இருக்கு, எப்படி இருக்கு? சரி, கொஞ்சம் கம்பன்ல போயிட்டோம் பாரதியில இருந்து, பரவாயில்ல. ஏன்னா பாரதி ரசித்த புலவரில் கம்பன் தலைப்புலவன். கம்பன் என்றோடு மானுடன் வாழ்ந்ததும் என்று சொல்வான். அது மாதிரி கல்வியில் சிறந்தவன் கம்பன் என்பான். கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல். ஆகவே கம்பனை பத்தி சொல்றது தப்பு இல்லை. அது சொன்னார், சார் இது எங்க தெரியுமா சொல்றான்? கிரண்ய கசிபனுடைய வதைப்படலத்தை விபீஷணன் ராவணனுக்கு சொல்றான். இப்ப ராவணன் என்ன நினைக்கிறான்? ஒரு அசுர அரசனை அவன் மகனே கொன்ற கதையை நீ என் அவையிலே என் மகன் இந்திரஜித் இருக்கும்போது சொல்கிறாயே, அதற்கு என்ன உட்பொருள் இல்லையா என்று ஒரு விவாதங்கள் நடக்கும். விரித்து பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்குல்ல. இது போன்ற பலவிதமானது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், கம்பனை பாரதி எடுத்து சொல்லக்கூடிய காரணம், கம்பனுடைய கடவுள் வாழ்த்து 6 காண்டத்துக்கும் 6 கடவுள் வாழ்த்து எழுதுகிறான். அதுல யுத்த காண்டத்திலே எழுதக்கூடிய கடவுள் வாழ்த்திலே மிக தெளிவாக எழுதுகிறான். இருக்குன்னு சொன்னா இருக்கிறான் கடவுள், இல்லை என்றால் இல்லை, பெரியவன் என்றால் பெரியவன், எளியவன் என்றால் எளியவன், கண்ணுக்கு தெரியவான அதுல கூட அப்படிதான். சீதையினுடைய எப்படி இடை இருப்பது போலும் இல்லாது போலும் இருக்கிறதோ அதை போல இறைவன் இருக்கிறான் என்றெல்லாம் எழுதுவான். அப்போ கம்பனுடைய ஐடியா, இறைவனை காண முடியாவிட்டாலும் கண்டு உறவாட முடிந்தாலும் எல்லா நிலையிலும் இறைவன் இருக்கிறான் என்ற ஒன்று கம்பன் சொல்கிறான். 2வது, அவன் எங்கும் இருக்கிறான். அதாவது கடவுளை அசுரத்தனமாக மறுத்த கதையும் ஹிரண்யகசிபு கதை. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கேன், அவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லி அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் த ஃபாயில், அதுவும் ஹிரண்யகசிபு பிரகலாதன். அப்ப இந்த ஹிரண்யகசிபு பிரகலாதன் is a total representation of 2 points of extreme. தொடுமுனை கோடுகள், எல்லை கோடுகள். கடவுள் இருப்பதும், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பதும், கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்வதற்கும் பாரதி எடுத்துக்கொண்ட இடம். எனவேதான் பேசுகிறான் பாரதி பிரகலாதனை பத்தி அவனுடைய பாடல்ல பேசுறான். அதுல ஒரு இடம் நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம் என்னன்னா, பேசிக்கொண்டே வருகிறான், அவன் கேட்கிறான், அது மாதிரி தூணிலும் முளன், துரும்பிலும் முளன், அணுவை சதகூறிட்ட கோணிலும் முளன்கிறான். அப்போ ரொம்ப கோவப்பட்ட ஹிரண்யகசிபு சொல்றான், டேய்
நீ பாட்டுக்கு சும்மா பேசிட்டே இருக்க. நீ சொன்ன இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீ சொன்ன அந்த ஆள் இல்லைன்னா உன்னை நிச்சயமா நான் கொன்னுடுவேன், நானே கொன்னுடுவேன். அதுக்கு பிரகலாதன் மறுப்பு சொல்றான். அதுதான் அழகு. அது வந்து என்னுயிர் நின்னால் கோரர்க்கு எளியது ஒன்று அன்று. அப்பாட்ட சொல்றான், அப்பா என்னுயிர் நின்னால் கோரர்க்கு, கோரர்க்குன்னா எடுப்பதற்கு, கோரி எடுப்பதற்கு எளியது இல்லை, எளியது ஒன்று அன்று. ஏன் அப்படின்னா, யான் முன் சொன்னவன், நான் யாரை பத்தி சொல்றேன், நாராயணன் பத்தி சொல்லியிருக்கேன். யான் முன் சொன்னவன் தொட்ட தொட்ட இடம்தோறும் தோன்றானாயின். நான் முன்ன நாராயணன் இருக்கிறான்னு சொல்லி இங்க இருப்பான் அங்க இருப்பான் அப்படின்னு தொட்டு தொட்டு காட்டினேன் இல்லையா? யான் முன் சொன்னவன் தொட்ட தொட்ட இருந்தோறும் தோன்றானாயின், ஒருவேளை அவன் தோன்றவில்லை என்று சொன்னால் என் உயிர் யானே மாய்ப்பன். நீ கொல்றதுக்கு காத்துட்டு இருப்பேன். அப்படி அவன் இல்லைன்னு சொன்னா என் உயிரை நானே மாய்ப்பல், பின்னும் வாழ்வு உகப்பல் என்னின் அன்னவர்க்கு அடியே நல்லன். இதுக்கப்புறமும் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் நான் அவனுடைய அடியவன் இல்லை என்று சொல்லுகிறானே. அது சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றான் கம்பன் என்றான். யாரு? பிரகலாதனை பற்றி சொல்றான். அன்னவர்க்கு அடியே நல்லன் என்றனன் அறிவின் மிக்கான் என்று எழுதுகிறான். அவனுடைய பையன் எழுதல, அறிவின் மிக்கான். அதாவது கம்பன் வந்து என்ன வார்த்தைகளை போடுகிறான் நம்ம ஜாக்கிரதை. தர்மத்தின் தனிமை தீர்த்தான். யாருக்கு நாம? தர்மத்தின் தனிமை தீர்த்தான். ராமாயணத்துல தர்மம்ங்கிறது யாரை குறிக்கும்? ராமனை குறிக்கும். ராமனுடைய தனிமையை யார் தீர்த்து வைத்தார்கள்? ஆஞ்சநேயன். சீதை கொண்டு சேர்த்தான். தர்மத்தின் தனிமை தீர்த்தான். சிறியன சிந்தியாதான் என்று ஒரு இடத்துல எழுதுவான் வாலியை பத்தி. எதுக்காக சிறியன சிந்தியாதான்? ராமன் யார் என்று புரிந்து கொண்டான். சிந்திக்கும் போது புரிந்து கொண்டான். சிந்திக்காத நேரத்திலே தவறு செய்தான். சிந்திக்க தொடங்கியதும் வாலி நன்மகனாக மாறிவிட்டான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொடுப்பான். வாய்மையும் மரபும், வாய்மையும் மரபும் காக்க தன்னுயிர் துறந்த வள்ளல் என்று தசரதனை சொல்வான். என்ன அர்த்தம்? தசரதனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன? ராமனுக்கு பட்டாபிஷேகம், அதுதான் அது மரபு, மூத்த பையனு கூட மரபு. இன்னொரு பக்கம் வாய்மை, என்ன கொடுத்த வரம் கைகை கேட்ட காக்கணும், தான் கொடுத்த வரத்தையும் காக்க வேண்டும், தான் வந்திருக்கக்கூடிய அந்த சூரியகுல அந்த மரபினுடைய பழக்கத்தையும் காப்பாற்ற வேண்டும். என்ன பண்ணோம் பார்த்தா இன்னுயிர் துறந்த வள்ளல். வேற ஒண்ணும் வழியே இல்லை, உயிரை துறந்து விட்டான். இப்படி எதுக்கு சொல்றேன்? ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்து பார்த்து வார்த்தைகளை போடக்கூடிய கம்பன் பிரகலாதனுக்கு அறிவின்மிக்கான் என்று போடுகிறான். ஏன் என்று கேட்டால், அறிவு என்பதே இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதுதான். புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். அதுக்குதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். கம்பனை பத்தி பேசக்கூடிய காரணம் என்னன்னா இதுதான். அப்ப இந்த டெபினிஷன், ஐயமெல்லாம் தீர்ந்தது அறிவு. பாரதி அறிவின்மிக்கான் பிரகலாதன். பிரகலாதனுக்கு ஐயமெல்லாம் தீர்ந்தது. என்ன ஐயம்? அப்பா சொல்றதெல்லாம் தப்பியா? நாராயணன் இருக்கிறான், ஓம் நமோ நாராயணாய. அப்ப இந்த வித்தியாசம் இருக்கிறதே, இதைத்தான் தொட்டு காட்டுகிறான், இதைத்தான் அவன் சொல்கிறான். அப்போ அவனுடைய அந்த கதையில இன்னொரு விஷயம், ஐயமெல்லாம் தீர்ந்தது அறிவு என்று சொல்கிறானே. அப்புறம் வேற என்ன அறிவுன்னா? அறிவு என்பதற்கு கம்பன் கிட்ட சொன்ன கம்பனுடைய விளக்கம் என்னன்னா, தெய்வம் இருப்பதை உணர்ந்தது அறிவு. அதுதான் அறிவு. நாம என்ன நினைக்கிறோம் அறிவுன்னு சொன்னா கலெக்டிங் சர்டிபிகேட்ஸ் அண்ட் டிகிரிஸ் அண்ட் டிப்ளமாஸ். அது இல்லை என்பதை இலக்கியங்கள் நமக்கு சொல்கிறது. இலக்கியங்கள் சொல்லவில்லை என்றால் வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கிறது.
இந்த உலகமே அந்த படிப்புக்கு தான். பேராசான் நாராயணசாமின்னு ஒருத்தர் இருந்தார் சென்னையில. எவ்வளவு பேர் அவரு பெரிய குரு மாதிரி, அவர் ஒரு ஆன்மீக ஒரு ஞானி மாதிரி. அவருக்காக ஒரு கூட்டம் இருந்தது. He started as a labor leader and he became a spiritual leader. அண்ணா நகர் பல இடங்கள்ல நிறைய லெக்சர் கொடுப்பார். நாராயணசாமி லெக்சர்ஸ் ஆர் வெரி பாப்புலர். நான் போய் கேட்டிருக்கேன். ரொம்ப எளிமையா இருப்பார். அவர் சொல்றது, அவருடைய ஒரு உதாரணம் என்னன்னா, it happened about 40 years back. He used to say, அப்போ பாப்புலரா இருந்த இந்த டேப் ரெக்கார்டர், இந்த டேப் ரெக்கார்டர்ல வந்து ஒரு டேப், சின்ன டேப் இருக்கும். அந்த டேப்ல நீங்க மறுபடியும் பதிவு பண்ணோம்னா அதை வந்து ஃபார்மட் பண்ணணும். அந்த ஃபார்மட் பண்றதுன்னா அந்த டேப்லயே போட்டுதான் அதை அழிக்கணும். அதை போட்டுட்டு சரண சுத்தினா அழிஞ்சிடும் எல்லாம், ரப்பர் போட்டு. அது அந்த காலத்துல ஈஸியா தெரியும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுல எகெயின் பீப்புள் கேன் ரெக்கார்ட். அப்போ அவர் சொல்லுவார், இந்த உலகிலே நீ பெற்ற வினைகளை, நீ பதிவு செய்த பிழைகளையும் வினைகளையும் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மறுபடியும் இங்கேதான் வந்து பிறக்க வேண்டும். எப்படி வந்து அதே டேப் ரெக்கார்ட்ல டேப்பை போட்டு அதுல பதிவானதெல்லாம் அழிக்கிறாங்களோ, அதே போல உனது பல வினைகளை நீ இங்கே வந்து அழிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள். அதுபோல அவர் பெரிய பாரதி பக்தர். பாரதி என்பவன் ஒரு மிகப்பெரிய ஞானி என்று ஒரு பெரிய சொற்பொழிவு தொடரெல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள் சென்னையில. நான் போய் கேட்டிருக்கிறேன். அப்ப அவர்கள் குறிப்பிட்ட விஷயம், பாரதி அடிப்படையில தெய்வம் என்ற ஒன்று எல்லா இடத்திலும் இருக்கிறது என்ற அந்த 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 கூறு இருக்கிறதே, அதை வைத்துக் கொண்டுதான் எல்லா மதங்களும் அதைத்தான் பேசுகின்றன. இந்திய தத்துவம் எல்லாம் ஒன்றைத்தான் பேசுகிறது என்ற இந்த ஒருமைப்பாட்டு கொள்கை எல்லாம் அவன் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறான். எனவே இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அறிவை பத்தி அவர்கள் சொல்வார்கள். அப்படி அறிவை கம்பன் பேசுகிறான். வினையை அழிப்பதற்காக இந்த உலகிலே வரக்கூடியவன் அந்த செய்கையை மறந்து வேற ஏதோ செய்ய போறான். யூ ஆர் ஆஸ்க்ட் டு டூ சம்திங், அதை விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தார், சம்பந்தமே இல்லாத விஷயத்தை. அதை பல ஞானிகள் சுட்டி காட்டுகிறார்கள். இது வள்ளுவன் எப்படி சொல்றான் பார்க்கலாம். அறிவு என்பது வள்ளுவன் எதை சொல்கிறான்? எல்லாருக்கும் தெரிந்த குறள். ஆனா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த குறள் அப்படின்னா எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, கரெக்டா முடிக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து அதுக்கு பொருள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த காண்பதுங்க ரொம்ப முக்கியம். மெய்ப்பொருள் என்பது முக்கியம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் கேட்டிருக்கோம் சார், இதெல்லாம் எனக்கு தெரியுமே சார். இதுல ஒரு நுட்பத்தை சொல்லி தருகிறேன். பேராசிரியர் அவர்கள் அருமையா எடுத்து சொல்வார்கள், நாகநந்தி அவர்கள். இப்ப என்ன நாம சொல்றோம், யார் என்ன பேசினாலும் அதுல உண்மையான பொருள் என்னென்ன தெரிஞ்சுட்டு பண்ணும். அவன் அங்க ஏதோ அந்த வீட்டை பத்த வச்சுட்டான்டானா உடனே நம்பாத, போய் பாரு, அவன் தான் அதுக்கு காரணமா இல்ல வேற யாரு காரணமா. இப்படி எல்லாம் உலக வழக்கில் இருக்கக்கூடிய உதாரணங்களை பல பேர் சொல்லி காட்டுவார்கள். கல்லூரியிலே தமிழ் ஆசிரியர்கள் பல பேர் இப்படி செல்வார்கள். ஆனா வள்ளுவனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பாரதி எப்படி புரிந்து கொண்டான்? குறளின் உறுதியும் அழகும் என்று சொல்வான். உறுதியின் ஆழமும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். ஃபுல் ஸ்டாப். யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அதுதான்டா மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்று உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் மெய்ப்பொருள். அதை காண்பது அறிவு. இதை மட்டும் வேற யாராவது படைச்சிருக்காங்களா? கெட்டவனை நல்லவனை ஒத்தனையும் கெட்டவனை ஒத்தனையும் வேற யாரோ படைச்சிருக்காங்களா? இல்லையே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. சுந்தரர் பேசுகிறார். அருமையான தேவாரம்.
அப்போ இறைவனுடைய இந்த பின்னணியை அறிவு என்ற நினைகளே நின்று பேசக்கூடியது யாரு? கம்பன் பேசினா, வள்ளுவன் பேசுகிறான். வள்ளுவன் இன்னொன்னு சொன்னான், அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண். அரண்னா பாதுகாப்பு, அரண்னா காம்பவுண்ட் that saves you. செருவார்க்கும் பகைவர்களுக்கும் உள்ளழிக்கலாகா அரண். எது? அறிவு. அரசனுக்கு சொல்றான். அப்போ நான் சாதாரண அதுக்கு விளக்கம் என்ன? ஒரு அரசன் இருக்கிறான், அவனுடைய மாளிகைக்கு, அவனுடைய அரசனுடைய மாளிகைக்கு உள்ளே நுழைந்து உள் அழிக்கலாகா அரண் எது என்றால் அவனுடைய அறிவு. அகழி, மதில் சுவல், முதலைகள், காலாட்படை, மேலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவனை உள்ளே சென்று அவனுடைய ஆட்சியை, அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய நாட்டை அழிக்காமல் இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் அறிவு என்று சொன்னார். அது ஒரு பொருள். இன்னொன்று, அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம்னா என்ன? அழிவு. அழிவுன்னா என்ன? யாரோ நம்ம மேல படையெடுக்கிறான், அதெல்லாம் இந்த தற்காலிக அழிவு. படையெடுக்கிற வரைக்கும் இருப்பான், அப்புறம் போவான், இல்லைன்னா கொஞ்ச நாள் இருப்பான். அழிவு என்பது உலகிலே எது நிரந்தரமான அழிவு? ஒரு கேள்வி நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். பேராசிரியர்கள் குறிப்பார்கள், திருக்குறள் எங்கேயாவது சந்தேகம் வந்தா நீயே ஒரு 4-5 கேள்வி கேட்டிக்கோ. இதையே எப்படி சொன்னார், அதையே எப்படி சொன்னார், விடை கிடைக்கும். அப்ப எதை அழிவு என்று சொல்லுகிறார் வள்ளுவர் என்று சொன்னால், எது காலத்தாலே மாற்றமில்லாமல் செய்யப்படுகிறதோ அது அழிவு. மாற்றம், அழிவு இஸ் ஈக்குவல் டு மாற்றம், அவ்வளவுதானே. அழிவுனா அழிந்து போல, இட் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் ஒன் டு த அதர். அதிலிருந்து இன்னொன்றுக்கு மாறுகிறது என்று சொல்கிறார். ஆகவே அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றால், உன்னை, உலகத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய உன்னை அந்த நிலையிலிருந்து அழியாமல் காப்பாற்றக்கூடியது அறிவு. அப்ப என்னன்னா, தெய்வ நம்பிக்கை ஒன்றுதான் காப்பாற்றும், இல்லையா? அப்போ அறிவு என்று சொல்லக்கூடிய விஷயத்துல நமது நூல்கள் எல்லாம் இறைவனை இருக்கிறான் என்ற அந்த பக்தியும் அந்த நம்பிக்கையையும் அந்த நம்பிக்கையும் எது கொடுக்கிறதோ அதுதான் உண்மையான அறிவு, மெய்ப்பொருள் என்று சொன்னார்கள். அதுல அப்பர் பெருமான் அருமையா எழுது, ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், கேட்டிருப்போம். காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. இறைவன் கண்ணுதலால் காட்டவில்லை என்றால், கண்ணுதல் என்று சொன்னால், நுதல்னா நெற்றி, கண்ணுனா விழி. நெற்றியிலே யாருக்கு கண் இருக்கிறது? சிவபெருமானுக்கு இருக்கிறது. கண்ணுதலான் என்று சொன்னால் சிவபெருமான் என்று பொருள். அப்படி கண்ணுதலான் காட்டாக்காலே யார் காண்பார்கள்? இறைவன் காட்டவில்லை என்று சொன்னால் உனக்கு யார் காட்ட முடியும் என்ற கேள்வியை அப்பர் பெருமான் எழுப்பினார். அப்ப காண்பது என்பதும், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் யார் ஒருவர் அடங்காதாரே, சாரி, ஓட்டுவித்தால் யார் ஒருவர் ஓடாதாரே, உருக்குவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் யாரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காணாரார் கண்ணுதலான் காட்டாக்காலே என்று முடிக்கிறார். இப்போ வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலும் இறைவன் இருந்துதான் செய்கிறான் என்று சொன்னால் அதுதானே அறிவு. அப்ப அப்பர் அறிவு என்று அப்பர் சொன்னது, அறிவு என்று மாணிக்கவாசக பெருமான் சொன்னது, திருமுறைகள் சொன்னது, இன்னும் நிறைய இருக்கு. ஆழ்வார்கிட்ட நிறைய போலாம், ஆழ்வார்கள் பாடினது. இப்படி எல்லா விதமான இலக்கியங்களும் காட்டக்கூடிய
ஒன்று திரண்ட அற்புதமான கொள்கையை பாரதி பேசுகிறான். ஏன் சார் இத்தனை விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க? தொண்டை வேற உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியணும், பாரதி சாதாரண ஆள் இல்ல. இத்தனை விஷயங்களை படித்த பாரதி அந்த மரபை தூக்கி தன்னுடைய பாட்டிலே வைக்கிறான். ஐயமெல்லாம் தீர்ந்ததறிவு வெண்பால. என்ன என்ன ஐயம்? நெறிகொண்ட வையமெல்லாம் தெய்வ வலியன்றி வேறில்லை. ஒரு நெறியிலே இயங்கக்கூடிய இந்த உலகம் தெய்வத்தினுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய வலிமை, தெய்வத்தினுடைய இன்டர்ஃபரன்ஸ் இது இல்லாமல் அது இயங்கவில்லை என்பதை ஐயமில்லாமல் யார் தெரிந்து கொள்கிறார்களோ அதுதான் அறிவு. பினிஷ். மறுபடி படிக்கிறது. பொறிசிந்தும் வெங்கனல் போல் பொய் தீர்ந்து தெய்வ வெறி கொண்டால் ஆங்கதுவே வீடான். நெறிகொண்ட வையமெல்லாம் தெய்வ வலியின்றி வேறில்லை, ஐயமெல்லாம் தீர்ந்ததறிவு. அப்போ இந்த ஒரு எண்ணத்தை மனத்திலே கொள்வது ஞானம் என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, பாரதி இந்த பக்தி என்பதை, இறை நம்பிக்கை என்பதை எங்கு கொண்டு வருகிறான் என்று பார்க்க வேண்டும். அவனுக்கு சமுதாயத்தை கொண்டு வரான். ஒரு பக்கம் ஹையர் லெவல்ல நெறிகொண்ட அந்த வையத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வலியின்றி வேறில்லை என்று யார் அறிந்து கொள்கிறார்களோ அதுதான் வீடு பேர் என்று சொன்னவன், இன்னொரு இடத்திலே பக்தி உடையார் காரியத்தில் பதறார். மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல், வித்து சீட்ஸ், வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார். விநாயகர் நான்மணி மாலையில அது the most localized aspect. இந்த நாட்டு விடுதலையோடு பொருத்தி பார்க்கக்கூடிய அது அந்த சூழலுக்கான ஒரு தெளிவையும் பிம்பத்தையும் அது காட்டுகிறது. அப்ப எல்லாம் எப்படா விடுதலை வரும், இதை பண்ணலாமா, வெயிட் பண்ண வரும் நிச்சயமா. This what the great மகான் அரவிந்தர் said. மகான் அரவிந்தர் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு வருகிறார்கள். பாண்டிச்சேரிக்கு வருவதற்கு முன் ஒரு தீவிரவாதியாக இருந்தார்கள், தெரியும் உங்களுக்கு. அலிப்பூர் சிறையில அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். அவர் மேல கேஸ் நடந்தது. அங்கிருந்து தப்பி பாண்டிச்சேரிக்கு வருகிறார்கள். அவருடைய கூட்டமே தீவிரவாதிகளாக இருந்தார்கள். ஒரு வருடம் கழித்து மகான் அரவிந்தர் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு வாவேசையர் சந்திக்கிறார், பாரதி சந்திக்கிறார். அப்போ அங்கே அரவிந்தருடைய சகோதரன் அவன் அங்கே பார்க்கிறான். அவரை பார்த்தபோது அவரிடம் அரவிந்தர் பேசுகிறார், இந்த தீவிரவாதத்தனத்தை விட்டுவிடு, இதெல்லாம் தேவையில்லை, இன்னும் கொஞ்ச காலத்திலே இந்த மண் விடுதலை பெறும். இது அரவிந்தர் வாக்கு. யூ ஷுட் ரீட் மகான் அரவிந்தர். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே என்று பாரதி எழுதுகிறாரே. அவனுக்கு நட்புக்குரியவராக இருந்த மகான் அரவிந்தரும் இந்த நாடு கூடிய விரைவிலே விடுதலை பெறும், இந்த தீவிரம்லாம் இல்லாம இருந்தாலே விடுதலை பெறும் என்ற உண்மையை எடுத்து சொல்கிறார்கள் ஞானிகள், முன்கூட்டியே அறிந்தவர்கள். அப்ப என்ன பொருள்? பக்தி உடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல். அது என்ன பொருள்? வித்து முளைக்கும் தன்மைனா the seeds require certain parameters. அது லைட் வேணும், வாட்டர் வேணும், வெப்பம், சூரிய ஒளி. இதை போல அந்த சூழலுக்கு தன்னை மாற்றி நம்பிக்கையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு விதை இருக்கிறதே, அந்த வித்து போல பக்தன் இருப்பான் என்று பேசுகிறான். And that should be related to the society where Bharati lived. A society which Bharati wanted to be liberated. The country to be liberated. அப்ப இதையெல்லாம் பொருளாக்கிதான் இந்த வெண்பாவை பாடுகிறான் என்ற காரணத்தினாலே, லைக்
சுவான் என்று சொல்வார்கள். இருமுகம் இருக்கக்கூடியது. ஒரு முகம் ஞான முகம், ஒரு முகம் முக்தி வீடு வீடு பேற்றை சொல்லக்கூடிய பக்தி முகம், இன்னொரு பக்கம் நாட்டு விடுதலை முகம். ஒன்று ஆன்மீக விடுதலை, இன்னொன்று ஞான விடுதலை. ஆன்மீக விடுதலை ஒன்று, நாட்டு விடுதலை. அப்படி இரண்டு முகத்தையும் பொருளாக வைத்து பாரதி எழுதிய வெண்பா இது. அதனால்தான் நான் சொன்னேன், இதை வந்து ஞான பாடல்கள் வரிசையில மட்டும் வைக்க முடியாது, எங்க வேணா வச்சுக்கலாம் அதை. ஆகவே அதை பேசுகிறான். அதுபோல பாரதியினுடைய ஒரு அகச்சான்றை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாரதியை பற்றி என்ன எழுதுகிறான்? பாரதிக்கு நான் எல்லாரையும் பத்தி சொன்னேன். மாணிக்க வாசகரை குறிப்பிட்டேன். மணிவாசகரை குறிப்பிடும் போது ஒன்றை சொல்ல வேண்டும். அவருடைய அருமையான வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய், அதான் சொன்னேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள். அந்த பொருள் எப்படி வேணா உண்மையாய் இன்மையாய் எல்லாம் வந்தானே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யானெனதென்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றானை என் சொல்லி வாழ்த்துவனே என்பது மணிவாசகனுடைய அற்புதமான திருவாக்கு. ஆகவே இதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது பாரதி இதை பற்றி தன்னுடைய உரைநடையில என்ன சொல்கிறான் என்பதையும் பார்த்து விடலாம். பாரதி உரைநடையில எழுதுகிறார், இன்னும் தெளிவாக இருக்கிறது. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பாரதியினுடைய பாடல்களை விளக்கம் சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உரைநடைகளிலேயே அந்த விளக்கங்கள் இருக்கின்றன. அதை நான் பார்த்தா போறோம். அதுல சொல்றான், நம்பிக்கையே, ஐ எம் கோட்டிங் பாரதி. இனி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வார்த்தைகள் பாரதிக்கு சொந்தம், நாட் மைன். கோட்டிங் பாரதி. நம்பிக்கையே பிரதானம். இது இந்து மதத்தின் முதற் கொள்கை. இது இந்து மதத்தின் முதற் கொள்கை. கடவுள் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். ஒரு சென்டென்ஸ், கடவுள் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். ஏன் இதை எழுதுறான் பாரதி? ஒய்? கடவுள் நம்பிக்கை. சுவாமி விவேகானந்தா said, you cannot separate religion from our country, India. இது இது இந்த 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 கண்ட்ரி, இந்த பாரத மண்ணே மதத்திலிருந்து பிறந்ததுதான். அப்போ இந்த ஆன்மீக செல்வர்கள் எல்லாம் இந்த குறிப்பை சொன்னார்கள். கெட் பேக் டு பாரதி. பாரதி ரைட்ஸ், கடவுள் என்பது யாது? பாரதி கேட்கிறான், கடவுள் என்பது யாது? எல்லா வகைகளிலும் எல்லா ரூபங்களிலும் இடையின்றி ஓயாமல் எப்போதும் அசைந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தின் உள்ளே இருந்து இதை ஆட்டுவிக்கும் சக்திக்கு கடவுள் என்று பெயர். இத பல இடங்களிலே பாரதி கவிதைகளை பேசுகிறான். அதன் வடிவம் யாது? கடவுளின் வடிவம் சைத்தன்யம். மணிப்பிரவாளமாக தான் பாரதி எழுதுகிறார். சைத்தன்யம், சுத்த ஞானம், சுத்த அறிவு, சுத்த உணர்வு, சுத்த போதம், சுத்த அறிவே சிவம் சிவம் என்று தாயுமானவர் முழங்குகிறார். பாரதி தாயுமானவரை கோட் பண்ணுவார், பட்னத்தார் அவர் ரொம்ப பிடித்து. இந்த உலகத்தை உள்ளிருந்து அசைக்கும் சக்தி ஞான வடிவமானது என்று நாம் கண்டுகொள்வது எப்படி? சொல்லிட்டீங்க, எப்படி கண்டுகொள்வது? இதுதான் முக்கியம். இது வந்து வேற யாரும் எழுதலை இந்த மாதிரி. That's why I like பாரதி. அவர் எழுதுகிறார், உலகத்தின் பொதுமையாகிய இயற்கை முன் வடிவம். முன் வடிவம் இல்ல, ஒரே சொல், முன் வடிவம். பிரைமரி ஸ்ட்ரக்சர். அது கூட ஆங்கிலத்துல பிரைமரி ஸ்ட்ரக்சர்னா பிரைமரி அட்ஜெக்டிவ் ஆயிடுது. பாரதி ஒரே சொல்ல கொடுக்கும், முன் வடிவம். மனிதன் முதல் செடி கொடிகள் ஈராக உள்ள ஜீவர்கள் பின் வடிவம். பொதுவான இயற்கை முன் வடிவம், அதுல இருக்கக்கூடிய உயிர் வகைகள் பின் வடிவம்.
இயற்கை பூர்வ ரூபம், ஜீவர்கள் உத்தர ரூபம். இது வடமொழியில சொல்றான். பூர்வம் உத்தரம் என்று சொன்னால் முன்பின் என்று போர். அதே சொல்றான். இயற்கை பூர்வ ரூபம், ஜீவர்கள் உத்தர ரூபம். இயற்கை தாய்ப்பொருள், ஜீவர் மகப்பொருள். இதெல்லாம் பல பேர் யூஸ் பண்றது இல்லை இன்னைக்கு. தாய்ப்பொருள், அதுக்கு ஆப்போசிட் மகப்பொருள். இயற்கை சட்டி, ஜீவர்கள் அகப்பை. இதெல்லாம் பாருங்க. உலகத்தின் பொதுமையாகி இயற்கை முன்வடிவம், மனிதன் முதல் செடி கொடிகள் ஈராக உள்ள ஜீவர்கள் பின்வடிவம். இயற்கை பூர்வ ரூபம், ஜீவர்கள் உத்தர ரூபம். இயற்கை தாய்ப்பொருள், ஜீவர் மகப்பொருள். இயற்கை சட்டி, ஜீவர்கள் அகப்பை. அடுத்து, பூர்வ ரூபத்தில் இல்லாத வஸ்துவும் குணமும் உத்தர ரூபத்தில் ஏற்படாது. இது வந்து நியாயவாதம்ங்கிற அந்த வடமொழியில இது மாதிரி இருக்கு. உபனிஷத்துக்கள் இது போல பேசுகின்றன. இப்ப பூர்வம் உத்தரம்னு சொல்லிட்டான், முன்பின் சொல்லி. இப்ப பாரதி பேசுகிறான், பூர்வ ரூபத்தில் இல்லாத வஸ்துவும் குணமும் உத்தர ரூபத்தில் ஏற்படாது. நூல் ஒன்று இருக்க சேலை ஒன்றாக வர முடியாது. தாய்ப்பொருள் இல்லாத இயல்பும் குணமும் மகப்பொருளில் தோன்றாது. சட்டியில் உள்ளதுதான் அகப்பையில் வரும். ஜீவர்களிடத்து சைதன்யம் இருப்பதால் இயற்கையினுள்ளே சைதன்ய சக்தி இருக்கிறது என்றும், ஜீவர்களிடத்தே சைதன்யம்தான் பூத ரூபங்களை தன் இஷ்டப்படி ஆட்டுவிப்பதால் இயற்கையிலும் சைதன்ய ரூபியாகிய பரமாத்மாவே பூத ரூபங்களை இயக்குகிறார் என்றும் நிச்சயப்படுத்திக் கொள்வோம். சரி, இந்த கடவுளை நம்புவதென்றால் எப்படி நம்ப வேண்டும்? அடுத்த கேள்வி. உடல் பொருள் ஆவி மூன்றையும் அவருடைய திருவடிகளில் ஒப்படைத்திட வேண்டும். அப்ப நம்ம படிச்சதுல என்ன சார் பொருள்ங்கிற? தெய்வ வெறி. தெய்வ வெறி என்று நான் குறிப்பிட்டதை, தெய்வ வரி என்று சக்தி வசன கவிதையிலே நான் சுட்டிக்காட்டியதை பாரதி உரைநடையிலே விரிவாக எழுதுகிறான். உடல் பொருள் ஆவி மூன்றையும் அவருடைய திருவடிகளில் ஒப்படைத்திட வேண்டும். செய்கைகள் எல்லாம் அவருக்கு பூஜா திரவியங்களாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அறிவை அவருக்கு திருக்கோயிலாக சமைக்க வேண்டும். எல்லா பாரங்களையும் அவர் பொறுப்பாக சார்த்த வேண்டும். எல்லா கஷ்டங்களையும், எல்லா துன்பங்களையும், எல்லா கவலைகளையும் அவருடைய திருநாமத்தை நினைத்த அளவில் மறந்துவிட கற்க வேண்டும். அந்த நாமத்தை நிறைச்ச போது மத்தெல்லாம் மறந்து போயிடணும். ஏன்? தெய்வ வெறி. அதுதான் தெய்வ வெறி. அதை எப்படி எழுதுறோம் இங்க வந்து இதை கோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த புக்கில் நான் நோட் பண்ணிருக்கேன், வித்தின் பிராக்கெட் தெய்வ வரி, ரெஃபரன்ஸ் விடுதலை வெண்பா. சோ அதை பொருத்தி பார்க்க வேண்டும். அதுல எழுதுறார், தாயுமானவருடைய பாடலை பாரதி மேற்கோளாக காட்டுகிறார். நெஞ்சகமே கோயில், தாயுமானவர். திருமூலரேனார், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு, தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். திருமூலம். அது சித்தர் பாட்டு. தாயுமானவர் எழுதுகிறார் அதே ஐடியா. நெஞ்சகமே கோயில், நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர். என்ன அழகு பாருங்க. கோயில் இருக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சுகந்தங்கள் இருக்கலாம். நீராட்டும் போது அந்த நீர் வேணும் இல்லையா? தண்ணி விட்டுட்டே இருக்கணும். அது அன்பு. நாம் பாருங்க, அன்பே மஞ்சன நீர், அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம் என்று பேசுகிறான் பாரதி. அப்போ போற போக்குல கவிதையில் அவனுக்கு எங்கிருந்து எல்லாம் வருதுன்னா மேல படிச்சிருக்காதுதான். சட்டியில இருந்தாதானே அகப்பைன்னு சொன்னான். அப்ப பாரதி அகப்பை என்று சொன்னால் அந்த அகப்பை எடுத்த சட்டி எது என்று கேட்டால் சித்தர்கள், தாயுமானவர்கள், பட்டிமன்றம், தேவாரங்கள், திருவாசகம், நாயன்மார்கள், ஆழ்வார்கள். அந்த சட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட அகப்பை, அந்த அகப்பை நமக்கு அகப்படுமா? அதான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூஜை கொள்ள வாராய் பராபரமே. தாயுமானவருடைய பராபர கண்ணியில வருது. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றார்,
செப்புவதெல்லாம் ஜபம், நான் சிந்திப்பதெல்லாம் உன் ஒப்பில் தியானம் என ஓர்ந்தேன் பராபரமே. ஓர்ந்தேன்னா நினைவு கொண்டேன். இப்ப கூட மலையாளத்துல அந்த வார்த்தை இருக்கு. ஓர்மை என்பது உணர்ந்து கொள்வது, நினைவில் கொள்வது என்பதற்கு அது எழுதுறார். செப்புவதெல்லாம் ஜபம், சிந்திப்பதெல்லாம் உன் ஒப்பில் தியானம் என ஓர்ந்தேன் பராபரமே. குழந்தை தாயை நம்பியிருப்பது போலவும், வேலையாள் எஜமானனை நம்பியிருப்பது போலவும், ஊசி காந்தத்தை நம்பியிருப்பது போலவன் ஒருவன் கடவுளை நம்ப வேண்டும். இதுக்கு என்ன பொருள்? ஏதோ எழுதின்னு போறா, விட்டுறக்கூடாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி குவிகத்துக்கு எழுதக்கூடிய கட்டுரையில நான் இந்த முறை எழுத போகிறேன், எழுதியிருக்கேன். சிறு வயதிலிருந்த பஜனை பாடல்லாம் கேட்டு இருப்பேன். கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா வேற பாட்டு. நான் அப்படி நிறுத்திட்டு கேட்பேன், எங்க ஆசிரியர்கிட்ட கேட்பேன், இல்லை அறிந்த பெரியவனை கேட்பேன், கிருஷ்ணானா என்ன பொருள், முகுந்தானா என்ன பொருள், ஏன் ஜனார்தன் பேரு? இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லுக்கும் நான் பொருள் தேடி போகக்கூடிய அந்த அந்த பழக்கம் எனக்கு சின்ன வயசுல இருந்தது. முரளின்னா என்ன, இது என்னாச்சு கடைசியில வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த பொருள் தேடி போகக்கூடிய ஒரு எண்ணமாக மாறுகிறது. அது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக மாறிவிட்டது. அப்ப எதா போனா திரும்பி, குழந்தை தாயை நம்பி இருப்பது போலும், வேலையால் எஜமானை நம்பி இருப்பது போலும், ஊசி காந்தத்தை நம்பி இருப்பது போலும். இதுல என்ன தொடர்புன்னு கேட்டா, இந்த நம்பிக்கை எல்லாம் நாம பண்றதுல இல்ல, இந்த நம்பிக்கை அவன்பால் வை. ஒரு குழந்தை தாயை நம்பி இருக்குன்னா, அது நான் ஏதாவது பண்ண போறேன்னு நம்பி ஏதாவது பண்றதா? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், மொத்தமும் தாயை நம்பி இருக்கேன், பினிஷ். தட் மீன்ஸ் டோட்டல் சரணாகதி. I have no role to play except being a log of wood on a stream, running stream என்ற அளவில் தான் பக்தி இருக்க வேண்டும். இங்கனம் பாரதி, இங்கனம் கடவுளை நம்பி கவலைகளை எல்லாம் நீக்கி ஐயத்தை அறுத்தெறிந்து விட்டு, ஐயம் வருது பாருங்க, ஐயத்தை அறுத்தெறிந்து விட்டு விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இவ்வுலகத்தை சொர்க்கமாக எண்ணி நடத்த வேண்டும் என்று பாரதி இதை சொல்லிவிட்டு அவன் மேல சொல்கிறான். கீதையை பற்றி பேசுகிறான். அந்த கட்டுரை முடிவிலே, அந்த கட்டுரை முடிவில் எடுத்து பார்த்தா, சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே, அந்த பாட்டை கோட் பண்றான் மறுபடி என்று எழுதுகிறான். அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லல் உண்டோ. இந்து மதம் அவனவன் வாழ்க்கை மேம்பட வேண்டுமாயின் அதற்கு பிறரை எதிர்பார்த்தல் அவசியமில்லை என்றும், அவனவன் செய்யும் நற்செயல்களால் இம்மையிலே உயர்ந்த பயன்களை பெறலாம் என்று கற்பிக்கிறது. கற்பிக்கிறதுனா அர்த்தம் அறிவூட்டுகிறது. அறிவுனா அர்த்தம், அறிவுனா இறைவனை பற்றிய அறிவு, அதுதான் அறிவு. பரஞானம் அபரஞானம் என்று பண்ணுவாங்க, பரபக்தி அபரபக்தி என்று சொல்வார்கள். அப்படி பராபக்தி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையிலே கற்கக்கூடிய அறிவு என்பதுதான். எனவே ஐயம் தீர்ந்தது, ஐயம் தீர்ந்த நிலை அறிவு என்று சொன்னானே அது. அப்ப அது கடைசியா அந்த குறிப்புல பாரதி எழுதுகிறான், திருமால் இருந்த நம்மாழ்வார் பாடின சொல்லிடுறேன். மாணிக்க பெருமாள் தேவாரெல்லாம் சொல்லியாச்சு, பாரதியை கோட் பண்றது நான் இல்ல. பாரதிக்கு ஆழ்வார் ரொம்ப பிடிக்கும், ஆழ்வாரை படித்திருக்கிறான். குவளை கிருஷ்ணமாச்சாரியார் சொன்ன பிறகு பாரதி ஆழ்வாரை எடுத்து படிக்கிறார். நம்மாழ்வார் ரொம்ப பிடிக்கும், எழுதுறார், திருமால் இருஞ்சோலை மலை என்றேன். நம்மாழ்வார் திருமால் இருஞ்சோலை, சிவில்லிபுத்தூர்ல பாடுறார், திருமால் இருஞ்சோலை மலை என்றேன், என்ன திருமால் வந்தன் நெஞ்சு நிறைய புகுந்தான். நான் என்ன செய்தேன், இயற்கையை புகழ்ந்தேன், திருமால் இருக்கக்கூடிய மலை என்று புகழ்ந்தேன். திருமால் என்ன செய்தா, இதை நான் சொன்ன உடனே என் மனசுக்குள்ள வந்து புகுந்து கொண்டு விட்டான் என்று பாரதி பேசுகிறான். ஆகவே இது போல பார்க்கும் பொழுது நமக்கு தெரியக்கூடிய விஷயம் நிறைய இருக்கிறது. இப்போ பாரதியில ஒரு வெண்பாவை தாண்டி இப்போ அடுத்த வெண்பாவை பற்றி ஆரம்பித்து வைத்து நான் இன்றைய தினம் 3வது வெண்பா, அறிவிலே தோன்றல் அவனியிலே தோன்றும். அறிவிலே தோன்றில்
அவனியிலே தோன்றும். வறிஞராய் பூமியிலே வாழ்வீர், வறிஞராய் பூமியிலே வாழ்வீர். குறிகண்டு செல்வமெல்லாம் பெற்று சிறப்புறவே சக்தி தரும் வெல் வயிறச் சீர் மிகுந்த வேல். இதில் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. முதல்ல சொல்ற, அறிவிலே தோன்றில் அவனியிலே தோன்றும். என்ன பொருள்? முதல்ல அறிவிலே இந்த தெய்வம் இருப்பதை உணர வேண்டும். நான் அறிவுன்னா பாரதி என்ன சொல்றான்? அறிவுன்னா தெய்வம் இருப்பதை உணரக்கூடிய அறிவு என்கிறான். எனவே அந்த அறிவிலே தோன்றில் அவனியிலே தோன்றும். அவனியிலே அறிவிலே தோன்றுவதற்கு பாரதி என்ன கொடுத்தா? முதலிலே இயற்கையை பார், இந்த மண்ணை பார், அதிலிருந்து கடவுள் உனக்கு தெரியணும். உனக்கு முதல் அப்படி போதிக்கிறான். இங்க ரிவர்ஸ் என்ன பண்றான்? அறிவிலே தோன்றில் அவனியிலே தோன்றும். உன்னுடைய அறிவிலே கடவுள் இருப்பாராயின் காண்கின்ற இடமெல்லாம். அதுக்குதான் பாரதி பிரகலாதன் கதையை சொல்றான். பிரகலாதனுக்கு என்னாச்சு? அறிவிலே தோன்றியது. பிரகலாதன் கற்றுக்கொள்வதற்காக பள்ளியிலே செல்கிறான். அங்கே எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? ஓம் ஹிரண்யகசிபுவே நமஹா என்று ஹிரண்யை பத்தி பேசுறான். இவன் சொல்றான், இல்ல அப்படி கிடையாது, ஓம் நமோ நாராயணாய என்பது. அப்ப எல்லாத்தையும் பாக்குறான். மண்ணிலே தோன்றில் அவன் உள்ளத்திலே தோன்றுகிறான். அவனியிலே தோன்றும். முதல்ல அறிவிலே தோன்றியது, பிறகு அவனிலே தோன்றும். வறிஞரால் பூமியிலே வாழ்வீர். அட்ரஸ் பண்றான். இது ஒரு அட்ரஸ். இங்க இருக்கக்கூடிய மக்களே என்று சொல்ல போல, வறிஞராய் பூமியிலே வாழ்வீர். ரெண்டு பொருள். ஒன்றுமில்லாத ஏழைகளாக பூமியிலே வாழக்கூடியவர்களே. இன்னொன்னு, வறிஞராய் பூமியிலே வாழ்வீர். ஏழைகளாக பூமியிலே வாழ்வீர்களா? செல்வந்தர்களா மாற வேண்டாமா? வறியவர்களா இருப்பீர்களா? என்ன வறியவர்கள்? அறிவில்லாத வறியவர்கள். அறிவின்மை. என்ன அறிவு? இறைவன் இருக்கிறார் என்ற அறிவு. அந்த அறிவில்லாமல் வாழக்கூடியவர்கள். குறிகண்டு செல்வமெல்லாம் பெற்று. அப்ப வறுமைக்கும் செல்வத்துக்கும் இடைப்பட்ட விஷயம் என்ன? இறைவன் இருப்பதை உணர்ந்து கொள்வது செல்வம், அவன் இல்லை என்று சொல்வது வறுமை. அப்படி அந்த செல்வத்தை பெற்று சிறப்புறவே சக்தி தரும் வெல் வயிற சீர் மிகுந்த வேல். இங்கதான் ஒரு பெரிய நுட்பம் இருக்கிறது. இதை விளக்குவதற்கு இன்னும் ஒரு வாரம் தேவைப்படும். என்ன சொல்றா? முதல்ல ஆரம்பிக்காத சக்தி பதம் ஆரம்பித்தவன் மூன்றாவது வெண்பால சிறப்புறவே சக்தி தரும் வெல் வயிற சீர் மிகுந்த வேல். சக்தியை பாடிக்கொண்டு வந்தவன் இந்த மூன்றாவது விடுதலை வெண்பாவிலே குமரனை கொண்டு வருகிறான், வேலை கொண்டு வருகிறான். ஏன் அந்த வேலை சொல்கிறான்? வேலை வரும்போது வேலை பார்க்கலாம். இடைவேளை இப்போது, அடுத்த வாரம் அடுத்தது. நன்றி. தொடர்ந்து குரல் சரியானோ இருந்தாலும் அருள் கூர்ந்து நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் கேட்டு என்னை பெருமைப்படுத்தினீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள்.